ஹலோ ஆல். இப்போ நம்ம மீடியன் ஆஃப் குரூப்டு டேட்டா கண்டுபிடிப்போம். மீடியன்கிறது மிடில் வேல்யூ அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். இப்போ 1 5 7 8 2 3 அப்படின்றதுன்னா அந்த மாதிரி அன்குரூப்டு டேட்டாவாக இருந்தால் அதை நம்ம அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற மிடில் வேல்யூவை நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேவா? இப்போ அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 2 5 4 3 அப்படின்றதுன்னா இதை வந்து நம்ம 2 3 4 5ன்னு போட்டு ஈவன் நம்பராக இருக்கிறதுனால செகண்ட் அண்ட் தேர்டு டேட்டா, அதாவது n வந்து 4ங்கிறனால 4/2 அண்ட் 4/2 + 1 அந்த டேட்டாவோட ஆவரேஜ் மீடியன்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வீடியோலேயே பார்த்தோம். இப்போ இது மாதிரி குரூப்டு டேட்டாவாக இருக்குது, அதாவது 0 to 5 இவ்வளோ பேர் அதே டேட்டாவே எடுத்துக்கிறோம். அவுட் ஆஃப் 25க்கு எவ்வளோ மார்க்ஸ் எத்தனை மார்க் இந்த ரேஞ்சு 0 to 5 எவ்வளோ பேர் வாங்கியிருக்கா, 5 to 10 எவ்வளோ பேர் வாங்கியிருக்கா, அந்த டேபிள் எடுத்துக்கிறோம். மீடியன் வரத்தே நம்ம முன்னாடியே சொன்னோம், கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிங்கிற ஒரு கான்செப்ட் வரும். ஸோ இப்போ இந்த கிவன் டேட்டாவுக்கு கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறோம். 0 to 5 இருக்குது, அது 10 பேர் மாதிரி இந்த டேட்டா இருக்கு இல்லையா. ஸோ இப்போ கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஃபஸ்ட்டு டேட்டாவுக்கு அதே அப்படியே எழுதிடுவோம், 10ன்னு எழுதிடுவோம். செகண்ட் வந்து இந்த 10 + 15 25ன்னு எழுதுவோம். அப்புறம் 25 + 12 37, 37 + 20 57, 57 + 9 66 அப்படின்னு எழுதுவோம். ஸோ the total number of the sum of the frequency will be the last rows cumulative frequency அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி இப்போ கரெக்டாக வந்திருக்கு. ஸோ மீடியனோட ஃபார்முலாவும் we discussed earlier. that is first we have to select the median class. மீடியன் கிளாஸ் எது அப்படின்னு இந்த டேபிளில் செலக்ட் பண்ணோன்னா இந்த டோட்டல் வேல்யூ எவ்வளோ இருக்குது, 66 இல்லையா. இந்த 66 தான் n, கேபிட்டல் Nங்கிறது. n/2 அதுதான் மீடியன் கிளாஸ். இந்த n/2 கண்டுபிடிக்கிறது தான் மீடியன் கிளாஸ். ஸோ n/2 66/2 is 33. இந்த 33 அந்த டேபிளில் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். அதுக்கு இந்த கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் சர்ச் பண்ணோம். ஸோ 10ங்கிறது ஃபஸ்ட்டு 10 டேட்டா, அப்புறம் 25ங்கிறது ஃபஸ்ட்டு 25 டேட்டா, இந்த 37ங்கிறது ஃபஸ்ட்டு 37 பீப்புளோட அந்த டேட்டா. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 33ங்கிறது இட் லைஸ் இந்த 25 to 37 ரேஞ்சில் இருக்குது. ஸோ இந்த 37ங்கிறது தான் அந்த 37 இருக்கிற அந்த கிளாஸ் தான் மீடியன் கிளாஸ். ஸோ அந்த 10 to 15ங்கிறது மீடியன் கிளாஸ் அப்படின்னு சொல்லப்படுறது. ஓகே. ஸோ இப்போ மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு லோயர் லிமிட் ஆஃப் தட் மீடியன் கிளாஸ், தட் இஸ் இந்த இடத்துல 10 எடுத்துக்கணும். அதை 10 to 15ல் தானே அது இருக்குது. ஸோ 10 அதோட ஃப்ரீக்வன்சி அதுதான் இந்த ஸ்மால் எஃப் 12. அதுக்கு முந்தின கிளாஸ் ப்ரீவியஸ் கிளாஸோடைய கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி, அதாவது 10 to 15 மீடியன் கிளாஸ்னால் 5 to 10 தானே அதுக்கு ப்ரீவியஸ் கிளாஸு, அதோட கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி 25. ஸோ அதை அந்த ஹெச்ங்கிறது கிளாஸ் சைஸ்ங்கிறது இந்த எக்ஸாம்பிளில் 5. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ மீடியன் கண்டுபிடிக்க லோயர் லிமிட் ஆஃப் த மீடியன் கிளாஸு, கிளாஸ் சைஸு, ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி மீடியன் கிளாஸ் அண்ட் கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி ப்ரிசீடிங் கிளாஸ் ப்ரிசீடிங் த மீடியன் கிளாஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி டோட்டல் இல்லையா. இதெல்லாம் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம we will be substituting in this formula. ஸோ n வந்து 66, ஸோ n/2 is 33, lower limit is 10, class size h is 5, cumulative frequency of the preceding class to the median class is 25 and frequency of the median class is 12. ஸோ அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் 10 + 33 - 25/12 × 5. ஸோ இந்த கால்குலேஷன்லாம் பண்ணால் 13.33 நமக்கு மீடியன்னு கிடைக்கும். ஓகேவா?